ஸோ ஹே ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டாக்டர் பாக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா நம்ம ரிலேட்டடான ஒரு நபரோட வீட்டுக்கு போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் சொல்ல முடியாது நம்ம. ஸோ ஸ்பெஷல் பர்சன், எல்லாருக்கும் ஸ்பெஷல் பர்சன். பார்க்குறவங்களுக்கு மேபி ஸ்பெஷல் பர்சனாக இருக்குண்ணா. பர்சனாக அவங்க காமிக்க மாட்டோம். சரி, ஓகே. நம்ம அங்கே நிறைய லீலைகள் அங்கே பாருங்கள். பசி பண்ண தெரியுறாங்களா? பசி பண்ண வேறு எல்லோரும் இருக்கிறாங்க. இன்றைக்கி நல்ல ஃபன் கண்டென்ட்லாம் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இருந்து பாருங்கள், வீடியோவில் பார்ப்போம். லூஸ் இல்லைண்ணே, மென்டலு. ஜாய் masih minta kan saya beli ni இல்ல masih இந்த டிஸ்கவுண்ட் ஏதா வாங்கடு டிஸ்கவுண்ட் மாத்தி இல்ல அண்ணா அப்படிங்க ஒரு 10 வாங்கிட்டு சொல்லுங்க 150 ரூபாய் 150 ரூபாய். சரி, ஓகே. கேக் அன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சது எவ்வளவு இருக்கு அனுப்பி விடு. இல்ல இப்போ அவன் சொன்னா நீ கேட்டியா? சென்சார் பாரு பாரு ஜண்டா பார்வை. டைரக்ஷன் சொல்லாமலே அப்படியே இருந்திருக்கும். பசி ஒரு போட்டோ அந்த ஒரு ஜண்டா யமி யம சிந்திகி இங்க பாரு ஒருத்தே வீடியோ பாரு. ஹலோ ஜாயின் கொடுத்துட்டேன். யாரோ குடும்ப தம்பிக்கு கால் பண்ணிருக்கான். தம்பி குடும்பமாக தான் இருந்து பேசுவோம். மக்களே, இப்போ பசி மண்ண என்ன பண்ண போறான்னா ஜூஸ் போட போறான். பசி மண்ண முகத்தை காட்டு. சுருண்டியா? சூந்தையா? சூந்தேன்னா நீ பேர்ல வச்ச கூமுட்டக்கா நீ எல்லாத்தையும் வச்ச அது எத்தனை எடுத்து வாங்கி நான் அதை எடுத்தால போறேன். எல்லாம் சரி, இதான் ஜூஸ் போடணும்ல. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. சரி, சூந்துன்னா என்னன்னு சொல்லு. சூந்துன்னா துரந்து துரந்து நோண்டி. அது வேண்டாம், அது சரி சொல்லுதுடும். ஓகே. ஒன்று டேமேஜ் சிவாக்கப்பட்டாது அதை மட்டும் ஜூஸ் இல்ல அண்ணா அது கீழே விழுந்து ஒரு பீஸ் கூட்டி சாப்பிடு. வீடியோல எடுக்கலாம். சூப்பரா இருக்கு. சும்மா சொல்லு. இல்ல சும்மா உண்மையில சும்மா கேட்டனா இல்ல சொல்லு. இல்ல மேம், இது சிவாக்கு மட்டும் தான். நீ வேணா இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு இங்கே பாரு, நான் கூட சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு காமி. இந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டு காமி. இந்த பீஸ் எடுத்துக்கு சாப்பிட்டு காமிச்சு நீ அவனுக்கு இந்த பீஸ் எடுத்து கூட இதில் விழுந்து. இங்கே பரவாயில்ல இருக்கட்டும்க்கா. நீ வேணா இங்கே தான் இருக்கு கீழே வந்து. இதான் வாஷ் பேஷனில் விழுந்த துண்டு. இது அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்க வந்து இப்போ வெட்டிகிட்டு இருக்க துண்டு. சரி, இப்போ எடிக்கிறேன்.
கேக்குறாங்க நீ டிபார்ட்மெண்ட்ல போகாம தானே இருக்கிறேன். வேணா கலர் மேட்ச் பண்ணி பாரு. நம்ம அடிப்போம். நான் நம்பவே மாட்டேன். கழுவுனாலும் பாக்டீரியா இருக்குன்னு தெரியல. ஆனா வைத்தியம் இல்லைன்னு உனக்கு இதுக்கு சரி. நம்பிக்கை இல்லை. இதே டம்ளர் தானே இருந்ததுல இருந்து கொண்டுடா. இல்ல குழப்பம் இல்லை. யார் கூட வெளியில போன அப்படி நான் கேட்டேன். குட். எல்லாம் அதுக்குள்ள நிற்காது. சொன்னதுக்கு நான் போடி நீ வீடியோ எடு போட்டா நம்ம மேலே தரிச்சாது இருக்கும். இது இதை இப்படி மேலே விட்ட மொத்தவா நீ ஊத்தாக்கா எனக்கு தெரியாது. அப்போ இதை கலக்கிது எப்படி கலக்குவ? இது வெளியில் வச்சாடா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு இல்லையா? ஸோ மக்களே நம்ம வந்து இதில் தான் குடிக்க போகிறோம். இந்த எல்லாம் வந்தா கிடையாது. புரியுது என்னடா வீடியோ இல்லை நீயும் பசி பண்ணணும் அதான் நான் குடிக்க போகிறோம் வீடியோ. ஸோ மக்களே நம்ம அதை குடிக்க போகிறோம் வீடியோ எங்க அதை என்கிட்ட கேட்காதீங்க. யார்கிட்ட கேட்கணுமோ அவன்கிட்ட கேளுங்க. அந்த டைமில் மொபைலில் கேண்டில் பண்ணது நம்ம ஐயா இவர் தான். இங்கே பார்த்துக்கோங்க. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகமாக உள்ளவர், இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ்லாம் அதிகமாக உள்ளவர். அந்த டைம் என்ன பண்ண நீங்கள் சொல்லு. வீடியோ எடுத்த முடியாது. அதாவது மக்களே அந்த டைம் வந்து நாங்கள் இருக்கிற கிளிப்பிலேயே அதான் நல்ல கிளிப்புன்னு எனக்கு தோணுது. நீங்கள் இருக்கிற விளாகிலே ஏன்னா நானும் பசி பண்ணோம் போட்டி போட்டு குடித்தோம். அந்த 9 கிலோ தர்பூசணியை அது பாதியை வெட்டி அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நோண்டி எடுத்துகிட்டு அந்த கவர் அந்த கூடு மட்டும் அந்த அதான் அதோட அவுட் லேயர் அது மட்டும் இருக்கிற போல அதில் ஜூஸ் விட்டு குடிக்கிற போல போட்டி எல்லாம் முட்டை குடிச்சிட்டேன். குடிச்சதுக்கப்புறம் அந்த நெஞ்சில் இங்கே யார் இருந்தாச்சு எல்லாம் மூச்சு விட முடியல இப்படி ஐயோ எப்படி யார் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளிப்பை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வந்து நான் சொல்லலை அந்த கிளிப்பை உங்களுக்கு இப்போ போடுறேன். கிளிப்பை போடுறேன்னா பிள்ளை இடுப்புல ஏந்திட்டு வர மாதிரி வேண்டாம். வீடியோ ஆன்ல இருந்தா. ஸோ நீங்கள் மக்களே அந்த பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நான் வந்து என் கையில் இந்த மாதிரி மொபைல் இருந்திருக்கும், என் கையில் இந்த ஜூஸ் இருந்திருக்கும். நான் எப்படி மொபைல் பிடிச்சி கொண்டு போயிருப்பேன். அப்போ அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அதில் பசி மண்ண கையில் அதை வச்சு குடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிளாக் ஆச்சு. ஏன் பிளாக் ஆச்சு? வீடியோ இல்லை, நான் வீடியோ எடுத்தப்பல நான் டெலிட் பண்ணல. அந்த வீடியோ சூப்பராக கவர் ஆச்சு. நீங்கள் போட்டி மறுபடியும் பிடிச்சது. அவங்க இடையில அவன் மக்காலே முடியல போக முடியல, நீ சொன்னது என்னாலே முடியல அப்படின்னு சொன்னது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி டெலிட் பண்ணி கேலரிலேயும் போய் பார்த்தேன். இருந்துச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி டெலிட் பண்ணி கேலரியில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கேலரியில் பார்த்தேன். வீடியோ இருந்துச்சு. 2 கிளிப்பாக எடுத்தேன். நல்லா ஞாபகம் இருக்கு. ஒன்று ஒரு 2 நிமிஷம் இருக்கு, இன்னொன்று ஒரு 3.something நிமிஷம், 5 நிமிஷம் குறையாம வரும். எடுத்து டெலிட் கூட பண்ணல. இப்போ எடிட் பண்ண டைம்ல பார்க்க காணல வீடியோ. அதான் எங்க போச்சுன்னு தெரியல. நான் தின்னுட்டானா வீடியோ பசி தின்னுட்டானா இல்லை நீ தின்ட்டியா? வீடியோவை என்ன பண்ண? எனக்கு வீடியோ வேணும். அங்கே பாரு அதில் அது நான் வந்து கேமரா என்றது நீ வாங்குற. அதுக்கப்புறம் ஒன்றும் காணும். வேற வருது ஃபிளாஷ் இல்லை, அவ்வளோதான். கரும்படம். நான் இது இங்கிலீஷ் துணிடுறேன். பிளாக் ஃபிலிம் மேலே வேற ஏதாவது துணிடுவேன். காண்டாத்தாத பிளாக் ஃபிலிம். ஸோ மக்களே அது ஒரு கொடூரம். ஸோ அதை வந்து மன்னிச்சுக்குவாங்கன்னு இவனை தண்டிச்சிருங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆகுது. இவனுக்கு கையிலெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் விசர்க்குது. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம். நீங்கள் நைட்டே இப்படி விசர்க்குது. ஏசி இருந்தீங்கன்னா
அப்படியே கால் அந்த வேலை துள்ளியே கொள்றாங்க வடிவேல காலை தூக்கி இப்படி படுத்துட்டு அதை போல இருந்து தூங்கு, ஏசி திறந்துட்டு என்னுடைய தூங்கு, அவ்வளோதான். ஸோ மக்களே, உங்களுக்கு ஒரு மேஜிக். என்ன மேஜிக்னா, நீங்கள் வந்து நான் வந்து 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுவேன். கவுண்ட் பண்ணி முடிச்சோடனே 3 கவுண்ட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வந்து மொபைல் ஸ்க்ரீன் வந்து பக்கத்தில் கொண்டு போங்க. நீங்கள் கண்ணை மூடிங்க, கண்ணை மூடிங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பிஜிஎம் ப்ளே ஆகும். நீங்கள் வந்து பயப்படலாம் வேண்டாம், இந்த பயப்படுற ஸ்கிளிப் எல்லாம் வராது. நீங்கள் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு ஒரு பிஜிஎம் ப்ளே ஆகும். இந்த பிஜிஎம் ப்ளே முடிச்சோடனே நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன். ஒரு 5 திங்ஸ் கெஸ் பண்ணுறேன். நீங்கள் அதில் என்ன யோசிச்சீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ண போதும். உங்கள் சின்ன வயசு சைல்ட்ஹுட் மெமரிஸ் யோசிச்சிருப்பீங்க. பசங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் யோசிச்சிருப்பீங்க. காலேஜ் மெமரிஸ் நிறைய யோசிப்பீங்க. அதான் ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ல வர இருந்திருந்தாங்கன்னா காட்டி விட்டு போயிட்டாங்கன்னா அந்த மெமரிஸ் எல்லாம் இல்லை பசங்களுக்கு செட் ஆகும். அப்போ அந்த மெமரிஸ் இருந்தால் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் சிச்சுவேஷன், லைஃப் சிச்சுவேஷன், ரியாலிட்டியை யோசிச்சிருப்பீங்க. 5 திங்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. இன்னொன்று இருக்குது. ஸோ இதில் 5ல் என்ன பேசுனீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போகும். அவ்வளோதான். ஸோ மக்களே, இன்னைக்கு விளாக் பார்த்துருப்பீங்க. இங்கிலாந்தில் முடிஞ்ச நிறைய ஃபன் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். அடுத்த ஒவ்வொரு விளாக்லேயும் நல்ல ஃபன் கண்டென்ட்டாக போகும். ஸோ